ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க, வீட்டில் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் இன்றைக்கி என்ன ரெசிபியுமா வந்திருக்கேன்னா, கன்னியாகுமரி ஸ்பெஷல் வறுத்தரைச்ச மீன் குழம்பு, அதுவும் சாலை மீன் குழம்பு. அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு மீன் குழம்பு. இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான மத்திச்சாலை, அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். அப்புறம் 10-12 போல் சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதே மாதிரி 2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் புளி தண்ணி. கொஞ்சம் அதிகமாகவே புளி எடுத்துக்கோங்க. கடாய் இப்போ சூடாக இருக்குது. நமக்கு இப்போ ஆயில் ஊற்றலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கி எடுக்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம் வதங்கி வந்திருக்கு. நம்ம இப்போ இதில் தேங்காய் போடலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்தெடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம வெந்தயம் போடுவோம். வெந்தயம் போட்டு கொஞ்சம் கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு எடுத்து வச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஒரு 4 to 5 மினிட்ஸ் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. ஃப்ளேம் சிம்லே இருக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். இப்படி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம். அதுக்கப்புறமா நமக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆட்டி எடுக்கலாம். பாருங்கள், நான் இப்போ ஜாரில் தட்டி போட்டிருக்கேன். அதில் புளி தண்ணி தான் ஊற்றி ஆட்டுங்க. நான் அப்படி தான் ஆட்டுவேன் எப்போவுமே. மீன் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த புளி தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றி ஆட்டுவேன். பாருங்கள், இப்போ நமக்கு இதை மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்துட்டு பாக்கி இருக்குல்ல, அந்த புளி தண்ணியை போட்டு புளியை நல்லா கடைஞ்செடுத்து அந்த புளி தண்ணியை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப ஓவராக தண்ணி ஊற்றாமல் அளவுக்கு தண்ணி, உங்கள் தேவைக்கு குழம்பு எந்த அளவுக்கு கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி, புளி தண்ணி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அடுப்பில் வைப்போம். இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை அதில் போட்டு வைக்கலாம். போட்டுட்டு அது கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ நம்ம கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மீனை ஒன்று ஒன்றா போடலாம். அப்புறம் தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதை சின்னதாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சின்னதாக, ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே விட்டுருங்க. வேகட்டும், நல்லா வேகட்டும். குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அங்கங்கேயே சின்னதாக ரெட் கலரில் தெரியுது. இந்த டைமில் நம்ம உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இல்லைன்னா கொஞ்சம் கூட போட்டு கொஞ்சம் கூட வேக விடுங்க. இந்த டைமில் எடுத்துடலாம் ஸ்டவ்லேருந்து. பாருங்கள், நான் கொஞ்சம் கூட வேக வச்சுருக்கேன். ரொம்ப ரெட் கலரில் தெரியுது பாருங்கள். இந்த டைமில் குழம்பு கொஞ்சம் கூட கெட்டியாக வேகணுன்னா கொஞ்சம் கூட ஸ்டவ்வில் விட்டுடலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டான மீன் குழம்பு. கண்டிப்பாக இந்த மீன் கிடச்சா பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.